Hello friends, welcome back to Okay friends, இப்போ எங்க போறோம்னா நம்ம வந்து டைகர் என்ன பார்க்கு டைகர் பார்க் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னாங்க. சரி நாங்கள் வந்து நம்ம ஹோட்டல்லேருந்து இப்போ தான் வந்தோம், இறங்கி டப்புன்னு மாற்றி அப்படியே நானாக ஏதாவது போட்டுன்னு வந்துட்டோம். அவ்வளோதான் போட்டுன்னு வந்து இன்னும் லஞ்ச் கூட சாப்பிடல, எதுவுமே சாப்பிடல. சரி இது ஒன்று ஆக்டிவிட்டி இன்றைக்கி ஃபஸ்ட்டு முடிச்சிட்டோன்னா நமக்கு நெக்ஸ்ட்டு எல்லாம் ஈஸியாக நாளைக்கெல்லாம் வேறு ஆக்டிவிட்டிஸ் இருக்கும், வந்து ரெஸ்ட் எடுக்கலாம் வந்து ஹோட்டலில். அதனால கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்குன்னு இவ்வளோ பெரிய வேலை கொடுத்துருக்காங்க, பிக்கப் பண்ணுறாங்களான்னு தெரில. பட் சூப்பராக இருக்குது. இப்போதைக்கு நம்ம 2 பேரும் உக்காந்துக்கிறோம், நல்லாயிருக்கு, வேறு லெவலில் இருக்குது பெரிய வேனு. சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து அங்கே டைகர் பார்க் போயிட்டு டைகரை தொட்டு போகிறாண்டு டைகர்கிட்ட ஒரு ஃபோட்டோ எடுத்து அப்புறமா வந்து இது பண்ணலாம். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பண்ணுறேன் இது பண்ணுறேன்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ போயிட்டு இருக்கோம். போகிற வழியில் இருக்கிற எல்லாம் ஹாரி பார்த்துட்டு இடம் ஹாரி பார்த்து ஹாஸ்டலுக்கு ஓட்டு போகிறாரு. நான் கொல்ல தான் அடிக்கணும். ரோடு இதே பார்க்கல, இது வந்து ஆமாம் அதோட வேன் தான் இது. அதனால நம்ம போயிருக்கிற வேன் வந்து லக்ஸுரி வேன். இதுலேயே செம்மையாக 2 பேர் தான் இருக்கிற யாரும் இது அவ்வளோ லக்ஸுரியாக போயிருக்கிறாங்க. சூப்பராக என்ஜாய் பண்ணிக்கணும். பட்டாயம் எடுக்கிறோம் இன்னைக்கு. ஸோ பட்டாயம் ரோடு இதெல்லாம் இருக்கமான்னு எதிர்பார்த்து சூப்பராக இருக்குது. இன்னும் நம்ம பேங்காக் போகணும். என்னென்ன பேங்காக் சூப்பராக இருக்கும். ஆனால் என்னென்ன ஒரே ஒரு பிரச்சனை என்ன, எங்களுக்கு லாங்குவேஜ் புரியல, பயமாக முக்கியம் வர வந்துக்கிறோம். இப்போ நம்மளே லோக்கலாக எங்கே போகணும்னா உணர்ந்து போதும் சாப்பிட்றதுக்கு என்ன நம்மளே போய் தான் சாப்பிட்றேன். எல்லாமே அவங்க ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் யோசனை பண்ணும்போது லைட்டாக பயமாக தான் இருக்குது. ஆனால் கடவுள் இருக்கிறாரு, நம்ம எப்படின்னா ஹெல்ப் பண்ணுவார். நம்ம எப்படின்னா நானும் வந்து மேனேஜ் பண்ணிக்குவோம், அதெல்லாம் மேனேஜ் பண்ணுறோம். சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து உங்களுக்கு பட்டாயம் வந்து உங்களுக்கு எல்லாம் சுற்றி காட்டுறோம். நம்ம வீடியோவில் பார்த்துக்கோங்க. எப்பயுமே பயத்தை வெளில காட்டக்கூடாது. எஸ், அப்போ தான் எல்லாரும் வந்து நம்ம வீக்னஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்மளை யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ பயத்தை மட்டும் எப்பவுமே வெளில காட்டக்கூடாது. ஆனால் இன்னும் கிளைமேட் செம்மையாக இருக்குது. வெயிலே இல்லை, மழை பெய்யுதுன்னு சொல்லியிருந்தாங்க. நேற்றெல்லாம் மழை பெய்ஞ்சிருந்துச்சா. ஸோ ஓகே, நம்ம பெங்களூர் கிளைமேட் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தாங்க, நல்லா இருக்கு. ஆனால் குளிர்லாம் கிடையாது, க்ளீனாக தான் இருக்கும். சூப்பராக சாப்பிடுவாங்க. ஆமாம் அப்படின்னு இந்த ஊரோட ரூல்ஸ் ஹிஸ்ட்ரி எதுவும் படிக்கல தெரில எனக்கு. இப்போ தான் போனால் சொல்லிச்சிங்க வந்து கிங் ரோலிங் எல்லாம் இருக்குதுன்னு. இன்றைக்கி அதெல்லாம் தெரில. போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். போயிட்டு ஒன்றும் சாப்பிடல ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு போய் டைகர்கிட்ட போனோம். டைகருக்கு நம்ம மீல்ஸ் சாப்பிட போகிறோமா இல்லை நம்ம வந்து மீல்ஸ் சாப்பிட போகிறோம்னு தெரில. போகிறோம் கிளம்புறோம். கார்ஸ் எல்லாம் சூப்பர். மௌலிகையோ நானும் இதுதான் இப்போ பண்ணிட்டு போயிருந்தோம். மாமா சூப்பர். எஸ், இப்போ நம்ம எங்கே வந்திருக்கிறோன்னா டைகர் பார்க் பட்டாயா. எனக்கு வந்து டாடி பயந்த சீன் மட்டும்தான் ஞாபகம் இருக்கு, வேற எதுவும் ஞாபகம் இல்லை. பயந்தாராவா? கொஞ்சம் அங்கே போய் பாருங்க, அப்போ தெரியும். இப்போ நம்ம அங்கே போய் நிற்பாங்கல்ல டைகர் பக்கத்தில் ஃபோட்டோ எடுக்கலாம்ல, அந்த மாதிரி எல்லாம் பண்ணலாம்ல. ஜான் எடுக்கலாமா? அவ்வளோ போகலாமா? என்னவா இந்த மாதிரி வாங்கலாம்ப்பா மெமரிஸ்க்கு. பொம்மையா? சரி பார்த்துட்டு வரலாம். இது அதான் அவ்வளோ போகிறாங்க பாரு. பாப்பா இருங்கப்பா, பார்த்துட்டு போகலாம். பார்க்கலாம். அது என்ன பொம்மையா நிஜமா? ரியல் புலிப்பா, பக்கத்தில் இருக்கா அவ்வளோவா? ஆமாப்பா. ஐயோ, ஆனா ஒரு மாடி ஸ்மெல் அடி. என்ன பூனை மாதிரிலாம் கத்துது? பூனை மாதிரி கத்துது. பூனை பெயிண்ட் வச்சு பண்ணிக்கிறாங்களோ அங்க பாருங்க. குட்டி டைகருக்குலாம் நான் விளையாடுறேன். என்னவோ பயமாக்குது. நான் ஆல்ரெடி சாப்பிடாம வயிறு எம்டியா இருக்கு. இல்ல இந்த மாதிரி ஸ்மெல்ல வச்சா வாந்தி தான் வரும் எனக்கு. டைகர் மே ஸ்ப்ரே, இது என்னது? இங்க பாருங்க, டைகர் மே ஸ்ப்ரே, மூஞ்சிலேயே ஸ்ப்ரேன்ட்டாங்க. டைகர் மே ஸ்ப்ரே. ஓ கொஞ்சம் குளிப்பாட்டுங்கப்பா டைகர். டேய் பையா,
அதெல்லாம் நாய்க்குட்டியா? சூப்பரா இருக்கு. ஆனா ஏன் இந்த மாதிரி செடி வச்சு மறைக்கிறாங்க? நாய்க்குட்டி மாதிரி அது திரும்பி ஒழுச்சுன்னா அப்படியே மயக்க மட்டும் கீழே வந்துடுவேன் நான். நோ லவ் நாய்ஸ், நோ ரன்னிங், நோ பேக் அலோட், நோ ஃபிளாஷ், நோ கால், நோ வீடியோ. எனக்கு குட்டி டைகர் வேணும். அம்மாடி அம்மா, என்னப்பா இது? நோ பேக் அலோட், நோ ஃபிளாஷ், கால், நோ வீடியோ கால், ஃபிங்கர் இன் டச். ஏய் இப்படி போணும்பா. ஃபோன் பண்ண கூடாது, ஃபோன் பேச கூடாது, ஒன்லி பேக் தான் போட, பட்டாக்ஸ் ஒன்லி தான் பிடிக்கணும். போ உள்ள போ. ஏய் கொழுப்பு இருக்கு. டைகர் இது பொம்மையா நிஜமாவா? அந்த பக்கமே திரும்பி இல்லப்பா. அப்போ முன்னாடி இருக்கிறது பொம்மையா நிஜமாப்பா? ஐயோ மாடி, கோல்டன் டாபி டபுள் பன்பர். தொடுவியா மோனா? தொடுவியா? அப்பவே எங்க அப்பா என்ன போஸ்ட் பண்ண தொடு தொடு தொடலையா? தொடு அப்படின்ட்டு வந்து. ஏய் தொடு, இப்ப தொடணும். பயம் நீ வந்து இல்லப்பா. அது ஒன்று பாரு, என்னப்பா சின்ன சின்ன பொண்ணுங்க எல்லாம் தொட்டுட்டு போறாங்க. டைகரையே திருப்பி போடுது. அது நீ, அது நான் வந்து மனா ஏன்ச்சுக்கா ஏன்ச்சுக்கா மனா, இதேதான். இல்ல எழுப்பவே மாட்டேங்க, நான் தான். வாய் மூடு, நான் தான் ஹெல்ப் கொடுத்து. இன்னைக்கு கூட வந்தா டொப்புக்கு டொப்புக்குன்னு தூங்கிடுற கார்ல. அவனும் புலி புலி வாழை புடிச்சிட்டு விடவே மாட்டான்றா. அது காண்டாயிட்டு புசுக்குன்னு குசு கொடுத்து பாரு. புலி வாழை விட மாட்டேன்றா அவன். காண்டாயிடுச்சு. அது போடா அந்த பக்கம் நாயே. ஒரு மறுபடியும் புலி வாழை பிடிச்சி ஆட்டுறான் பாரு. கேட்டுச்சா சவுண்ட்? இப்போ என்ன பண்ணுச்சு தெரியலப்பா, பயமா இருக்கு. தெரியல கேட்கல. இங்க பாரு, இவன் தான் பாக்குறேன். எனக்கு என்ன பொம்மை கிட்ட உக்காந்துக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. இதோ நம்ம ஒரு புலி தானே நெகிரிக்கும். வெறித்தனமா மூஞ்சிங்கள கீரிக்குதுங்க பூரிக்குதுங்க. அப்போ ஜனங்களை எப்படி விடுறாங்க உள்ளன்னு தெரியலையே. எப்படி போடுறான் பாரு ஃப்ரெண்ட்ஸ். தருதுங்களா செம்ம ஆடிங்கிறதுப்பா. நான் புலிக்கு புலி சோறு போடலாமா? நம்ம நிறைய ஆயிடுவோம். ஐயோ அது பார்க்கவே பயங்கரமா இருக்கு. வயிறெல்லாம் கலக்குது எனக்கு. நம்மளுக்கு மீடியம் டிக்கெட் தான் கொடுத்துக்கிறாங்க. ஆமா பார்த்த. இப்போ நம்ம அங்க போய் கேட்டோம்ல லாஸ்ட் இது கொடுங்கன்ட்டுன்னு. நம்மளுக்கு அவங்க நம்ம பேக்கேஜ்ல கொடுத்துக்கிறது வந்து மீடியம் டைகர். மொத்தல டைகர் சடாப் மேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உள்ள வந்துட்டோம். சோப்பா போயிட்டு தொடுப்பா புள்ளியா. அப்படி போ, பின்னாடி போ. சும்மா நான் புள்ளிய தொட போகுது. புலி வாழை வந்து பிடிச்சி இது பண்ணுப்பா. லிஃப்ட் த டெயில். லிஃப்ட் அப். காண்டாயிட்டாமோனா அவன். பார்க்குறான் யாரா அவன். ஐயோயோ முடிக்கிறாமோனா. ஓகே ஓகே, தேங்க்யூ. புலி வாழை பிடிக்குது மோனா. வாழைப்பூடி. நைஸ். சொல்ற மாதிரி பண்ணு. ஓகே ஓகே. Okay. பின்னாடி பாருங்க பயங்கரமாகறான். இதோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் அங்கேருந்து இப்போ நம்ம வந்தோம். பயங்கரமாக இருந்துச்சு. ஆனால் எனக்கு என்னவோ நார்மலாக போய் ஒரு டெடி பேர், நம்ம வீட்டில் ஒரு பெரிய டெடி பேர் பெருசாகிறத பார்த்து அதை தொடர்ந்து பார்த்து இது வந்து ஒன்றுமே இல்லை. ஆனால் மோனா வாழை தூக்கும் போது ஒரு முறைச்சிச்சு பாருங்க.
மோனா மூஞ்சி பார்த்துருக்கணும் மீன் சாப்பிட ஃப்ரெண்ட்ஸ் சைலண்ட்டாக காட்டுக்கிறோம். ஆனால் ரொம்ப நாட்டம் நாடுது எப்படி தான் வரானுங்களோ அப்பா சாமியை இன்னும் போஸ்ட் கொடுங்க. ஆனால் சடனாக பார்க்குறதுக்கு ஏதோ பொம்மை காணிக்கிற மாதிரி இருக்குது இல்லை? ஆனால் பயங்கரம் தான். ஏதோ ஒரு தைரியத்தில் போய் நானும் விடுக்குன்னு போய் நின்ட்டேன். நீ பயந்தேன்னு சொன்ன தானே சின்ன வயசில். இப்போ நான் எப்படி தைரியம் கொடுத்தேன் உனக்கு? போடா போடா போய் நில்றான்னு இவன் பாரு எப்படி ரொம்ப நாத்தம் நடந்துப்பேன். ஒரே ஓட்டம் அவங்க செம்ம நாத்தம் எப்படிதான் கலானுங்களோ. இது இந்த ஆங்கிள் வந்து எங்களை பார்க்கலாம். சைலண்டாக காணுங்குது. ஆனால் எப்போ வெறி ஏறும் இதுங்களுக்கெல்லாம் தெரியாது. அவங்க சொல்கிறேன் குட்டியை பார்க்கலாம். அந்த பக்கம் போகலாம். உக்காரிங்க எங்க லில்லி ஒரு ஃபோட்டோ எடுக்கிறோம். இது என்ன தெரியுமா, இந்த கேஜ் எல்லாம் ஓப்பனில் விட்டுறோம் கொஞ்சம் நேரத்துக்கு சுற்றுறதுக்கு. அது வந்து இப்படி வந்துட்டு திருப்பி கேஜ் உள்ள போயிடுது. பயங்கரமாக வரான். இது என்ன அது சின்னதுப்பா, சின்னது கேட்டியா? சின்ன டைகர் ஃப்ரெண்ட்ஸ் இது இவ்வளோ வச்சுக்கிறாங்க. இது வந்து ஓரளவுக்கு ஸ்மால். டிக்கெட் அதுக்கு அங்கே வாங்கும் போது வாங்கணும் அவங்க டிக்கெட்டு. தொடக்கூடாது எலக்ட்ரிக் ரோப். இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாக எங்கே போனாலும் டைகர் தான். பாவம் இதுங்கெல்லாம் காட்டில் விடணும். அதுங்க பாட்டு ஜாலியாக இருந்துருங்க. ஒரு சின்ன கூண்டுக்குள்ளே வச்சு. ஆனால் புளியை புஷ்டப்பா, புளி வாழை. ஒரு காலை சொல்லுவாங்க, ஒரு புளி வாழை பிடிங்கடா பார்க்கலான்ட்டு. நம்ம புளி வாழை புஷ்டம். நம்ம குழந்தை வந்துச்சுன்னா சொல்லுவேன், ஏய் நானும் அம்மாவோ புளி புளி வாழை பிடிச்சவன். அங்கே வந்து காஷி சாட் இருக்குதுப்பாங்க. காஷி சாட்டு ஹிந்தியில் எழுதிக்குது. இங்க சாப்பிடலாமா? இங்க ஸ்மெல்லு உள்ளாச்சுப்பா. அதோ ஃப்ரெண்ட்ஸ் அப்புறமா என்ன எடுத்த? இது நம்ம ஃப்ரேம் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்று ஃப்ரேம் 200 பாட். அப்புறமா பேக் இதே மாதிரி தானே வாங்க நினைச்சாங்க. புதுசா 50,000 வேணுமா? சரி எடுத்துக்கோ. வேணும்னா சின்னதாக எடுத்துக்கோ. இதோ அங்கே இது பாரு, சின்னதா சின்ன நல்லா இருக்கேன். இதெல்லாம் க்யூட்டாக இருக்கேன். க்யூட்டாக இருக்கு. டைகர் பேக் கூட இருக்குதுப்பா. இதோ இதோ இது உனக்கு குழந்தை பொந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த குழந்தைக்கு அது கேட்கும், அதை வாங்கி கொடுக்கலாம். நீ வாங்கினான்னு வச்சுக்கோ, அவ்வளோதான். கமெண்ட்ஸில் இப்போ பாட்டுமாண்ணா ஸ்டார்ட் ஆகும். இதோ இந்த மாதிரி சின்னதாக பாரு, சின்னதாக பாரு, குழந்தை பேபி மாதிரி நல்லா இருக்கு. கீச்சன் நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது 200 rupees. இது எதுக்கு வேஸ்ட்? உங்களை அடிக்கும் போது டைக் கையில் அடிக்கும். இது வேணுமா? கிளிப்பு கீச்சன் நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். குழந்தைய இங்கே பார்த்தீங்களா? ஆமாம். பேக் இது நல்லா இல்லை. பேகு நிறைய இருக்குது வீட்டில். வா போகலாம். இதோ ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்துச்சு. இப்போ மேக்கப் செட் வைக்கிறதுக்கு பார்த்துச்சு. புலிவேல் அது எடுத்துக்கியா? என்ன இது? விசிறி. ஐயோ அந்த ஸ்மெல்லுக்கு வாயுல போயிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது எனக்கு மூச்சு விட்றதுக்கு
எனக்கே ஒரு மாதிரி இருக்கு. இன்னும் சாப்பிடல, வர பசி எடுக்குதா, ஃபர்ஸ்ட் போய் சாப்பிட. வந்து நம்ம டைகர் பார்க்கில் வந்து ஒரு நம்ம இந்தியன் ஸ்டால் இருக்குது, காஷி சாட். எப்படி கண்டுபிடிச்சா பார்த்தீங்களா? நம்மளாம் ஹிந்தியோ படிப்போம், ஹிந்தியோ பேசுவோம் ஃப்ரெண்ட்ஸ். சரி, வந்து பிரெட் பக்கோடா பார்த்தேன், பசி எடுக்குது, இன்னும் சாப்பிடல. பிரெட் பக்கோடா, அப்புறமா என்ன சொல்ல, பானிபூரி சொன்னியா? பானிபூரி சொல்லிக்குது. நம்ம இங்கே உட்காடுறோம், சொல்லிட்டு வந்தியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பிரெட் பக்கோடா வந்திருக்கு. அது வந்து நாங்கள் ஹிந்தியில் பார்த்தோன்னா நான் புஷ் ஆகிட்டேன். ஓகேடா, நம்ம இந்தியன் கார ஒருத்தவங்க ஃபுட்டு வச்சுக்கிறான்டா, நல்லா இல்லையா? குளிச்சுட்டு இருக்கா? டைகரோட ஸ்மெல் இப்போ எனக்கு சொல்லாத, ஞாபகப்படுத்தாத ஃப்ரெண்ட்ஸ். அங்கே டைகர் இருக்குது, டைகர் வந்து அங்கே இருக்குது. நம்ம இங்கே வந்து பிரெட், அதோ டைகர், அதெல்லாம் டைகர் தான், இதெல்லாம் சுத்தது தான். அது அங்கே இருக்குது, இப்போத்துக்கு டைகர் அங்கே இருக்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இங்கே வந்து இங்கே இதை சாப்பிடுங்கிற டைகர் பார்த்துக்கணும். வேறு என்ன ஆர்டர் பண்ண? பானிபூரி. இந்த இதில் பானிபூரி நம்ம ரூம்ல போய் காட்டலாம் என்னென்ன. ஓகே 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 ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் டிஷ் மோனா வாங்குறது. வந்து மோனா எங்கே வாங்கினாலும் டிஃப்ரெண்ட்டாக தான். ஆனால் வயிறு கண்டிச்சு தான் எனக்கு தெரியாது. ஓ பா, வாயா இது அவ்வளோ அப்படியே முழுங்குற ஒரே இதா. நல்லா இருக்கா? ஓகே. ஆனால் இந்த மாதிரி ஊரில் இந்தியன் ஃபுட் கிடைக்கிறது பார்த்தாலே ரொம்ப குஷியாக இருக்குது. நம்மளுக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டே இந்தியன் ஃபுட்டு தான். பூரி, பூரி அண்ட் சிக்கன். எனக்கு பூரி சிக்கனும், உனக்கு வந்து பூரி சன்னா என்ன சொன்னேன் நீ? பூரி சென்னா புலாவ் சொன்னேன். மௌலிக்கு ரொம்ப பிடிக்கும் வந்திருந்தாங்க. நம்ம வந்து வெளியே வந்து வெயிட்டிங்கில் இருக்கோம். நம்ம கார் அங்கே தான் இருக்குது. ஓகே, அதுக்கு முன்னாடி வந்து ஃப்ரூட் சாப்பிட்லாம். வாட்டர் மெலனா சொல்லு அவருக்கு, கேளு எவ்வளோன்ட்டுன்னு. வாட்டர் மெலன், பைனாப்பிள் எல்லாம் செம்மையாக வச்சுங்கிறாரு. சாப்பிடுவோம். எனக்கு பைனாப்பிள் சாப்பிடணும் போல இருக்கு, ஆனால் நிறையா இருக்குது. நீங்கள் சாப்பிடுங்களா பைனாப்பிள்? நீ வாங்க சாப்பிடலாம், பசிக்கு. மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. மிக்ஸ் பண்ணி தான் கொடுப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து ஒரு வாட்டர் மெலனும் அப்புறமா பைனாப்பிள் ஒன்று வாங்கினோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது சாப்பிட்டு போகிறதுக்கு காரில் அப்படியே சாப்பிட்டு போயிடலாம். எங்கே இருக்கிறாரு நம்ம ஆள்? எங்கே இருக்கிறாருன்னு தெரியலையே, மூஞ்சி கூட மறந்துட்டானே. அது பக்கத்தில் ஒரு கார், சில்வர் கலர் கார் இருக்க போகிற, அதுதான் நம்ம சில்வர். இதுதான் அவர் இல்லைப்பா, அந்த கார் இல்லைப்பா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சாப்பிட்டு கிளம்பிட்டோம். இப்போ எப்படி இருந்துச்சு? சூப்பர். ஃப்ரூட் ரொம்ப செம்மையாக இருந்துச்சு. நானே பாதி சாப்பிட்டேன், இன்னும் பாதி சாப்பிட்ணும். இதோ வந்துட்டாரு. இதோ இதுதான் நம்மளோட வண்டி. நம்ம 2 பேருக்கு பாருங்களேன், என்ன ப்ரீமியமான ஒரு வண்டி கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம திரும்ப ரிட்டர்ன் ரூம்க்கே வந்துட்டோம். நல்லா இருந்துச்சு ஆக்சுவலி, டைகர் பார்க் ரூமும் நல்லா இருந்துச்சு. ஸோ நாங்கள் மெமரிஸ்க்காக வாங்கினது எல்லாத்தையும் உங்களுக்கு காட்டுவோம். ஃபஸ்ட்டு ஃபோட்டோ. நார்மல் உள்ளே வந்தோன்னே ஒரு ஃபோட்டோ உள்ளே என்டர் ஆனோன்னே ஒருத்தர் ஃபோட்டோ எடுத்தார். 2 எடுத்தாங்க. நாங்கள் ஆக்சுவலி இதுதான் வாங்கினோம். அவர் வச்சுக்கோ, அதை வச்சுக்க நான் என்ன பண்ண போகிறேன், எடுத்துன்னு போக வேண்டியது. 100 ரூபா கொடுத்தோம். 100 ரூபானா 236 rupees இந்தியன் மணி. அது 2 ஃபோட்டோ. இது அப்புறம் வந்து இது ஆயிடுச்சா? இது பத்து. இது புளி போட்டோம். இது 200. எங்கள் மெமரிஸில் இருக்கோம் இது எப்போமோ வீட்டில். இது ஏன் இப்படி? இப்போ எதுவும் பண்ணாத, வச்சிடாத. ஓகேவா? இது வந்து 200க்கு நல்லா டைகர் பார்க் அப்படின்னு சொல்லி போட்டு ஃப்ரேமே போட்டு கொடுத்துருக்காங்க. டைகர் எப்பவுமே நான் ஞாபகம் வச்சுக்கணும், நான் தொட்டது இது இருக்கணும். அதனால ஒரு மேக்கப் பவுச் வாங்கினேன். என் மேக்கப்ஸ்லாம் வைக்கிறதுக்காக மேக்கப் பவுச் வாங்கி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் வந்து இது வாட்ச், என் ஐஃபோன் வாட்ச், ஆப்பிள் வாட்சோட ஸ்ட்ராப்பு. அது வந்து டைகர் இது போட்டு ஸ்ட்ராப்பு. ஸோ இது ரெண்டும் வந்து என் ஃப்ரெண்ட். அவ்வளோதான், இன்னைக்கு பர்ச்சேஸ் அவ்வளோதான், முடிச்சு போச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் டங்கு ப்ரெஸ் பண்ணுங்க. அதே மாதிரி இங்கே இன்ஸ்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.